வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் என் பேர் கொண்ட நான் புகழேந்தி 94,000 வாக்கு, கிட்டத்தட்ட 9,000 தான் டிஃபரெண்ட். யாருக்கு அடமான வச்சு விட்டு கொடுத்த நீ ஏசியில பிறந்த மாட மாளிகையில் இருந்த வாடே. எடப்பாடி பழனிசாமியால் இரட்டை இலை சின்னம் பறிபோய்விடும் என புகழேந்தி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். எவ்வளவு வேதனையா இருக்கு சார் இதெல்லாம் பார்த்தா. ஆகவே மக்கள் முடிவு பண்ணிட்டோம், திமுகவுக்கு போட்டோம், அவங்க பாமகவுக்கு போட்டோம், சில பேர் பிடிக்கலன்னா போய் அவங்க நோட்டாக்கு போட்டு, அது அவங்க இஷ்டம், மக்களுடைய விருப்பம். விக்கிரவாண்டியில அவர்கள் முடிவெடுக்கட்டும், வாக்களிக்கட்டும். ஒன்ன சொல்றேன், நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க போறீங்க சார், கேளுங்க, தயவுசெய்து இந்த கேள்வி கேளுங்க. 84,000 வாக்குகளை விக்கிரவாண்டியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் என் பேர் கொண்ட நான் புகழேந்தி 94,000 வாக்கு, கிட்டத்தட்ட 9,000 தான் டிஃபரெண்ட். யாருக்கு அடமான வச்சு விட்டு கொடுத்த நீ? புகழேந்தி சொன்ன பின்னாடி இப்ப ஆய்வு தலைமை கழகத்தில் உட்கார்ந்து, இதை நான் தான் சொன்ன, உனக்கு ஆட்சி மன்ற குழு கிடையாதா, தோத்ததை பத்தி ஆராய்ச்சி பண்ண மாட்டியா அப்படின்னு. அவர் தெருவில் போறவங்கன்றாரு. நாங்க பரவாயில்ல, தெருவில் போனாதான் ஆட்சி அமைக்க முடியும், தெருவில் போனாதான் ஓட்டு கேட்க முடியும், தெருவில் போய் கை காலை பிடிச்சாதான் ஜனங்க கிட்ட அப்ரோச் பண்ணி கொள்கையை கோட்பாட சொல்ல முடியும். தெருவில் இருந்து பிறந்து வளர்ந்ததுதான் கட்சி. நீ பெரிய ஏசியில பிறந்த மாட மாளிகையில் இருந்த வாடே. உனக்கு ஒரு மரியாதை என்ன பண்றது, வேற வழி இல்ல, ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டோம். நானும் அண்ணன் ஜேசிடி பிரபாகரனும் கேசி பழனிசாமியும் ஒரு கண்ணாபின்னு வாயில பேசினீங்கன்னா வேற வழி இல்ல எனக்கும். நீ இப்ப கவனிச்சுக்கோ, ஆண்டிப்பட்டின்ற புரட்சி தலைவி அம்மா போட்டியிட்ட, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டியிட்ட, எஸ் ராஜேந்திரன் அவர்கள் எல்லாம் போட்டியிட்ட வரலாறு படைத்த தேனி இதுல இருக்க ஆண்டிப்பட்டி தொகுதியில சார் ஒரு ஓட்டு சார் பூத்துல, நம்புறீங்களா? ரெட்டை இலைக்கு விழுந்த ஓட்டு ஒரு ஓட்டு, 2 ஓட்டு, 3 ஓட்டு, 4 ஓட்டு, 5 ஓட்டு, 6 ஓட்டு, 7 வரைக்கும் 7 பூத்துல இப்படியே போயிருக்கு சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.